திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலை சிறுவாச்சூர் பகுதியில் தேசிய நெடுஞ்சாலை துறையின் மூலம் 15 கோடி மதிப்பீட்டில் 12 மீட்டர் அகலம் மற்றும் 5.50 மீட்டர் உயரத்தில் மேம்பாலம் பணிகள் தற்போது இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளது. மேம்பாலத்தின் உறுதித்தன்மையை பார்வையிட்ட மாவட்ட ஆட்சித்தலைவர் கற்பகம் பாலம் தரமான முறையில் அமைக்கப்பட்டுள்ளதா என்பது குறித்து தனது வாகனத்தில் 3 முறை பாலத்தில் பயணம் மேற்கொண்டு ஆய்வு செய்தார். அப்போது சில இடங்களில் அதிர்வு ஏற்படுவதை அறிந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் கற்பகம் இதுபோன்ற அதிர்வுகளால் வாகன ஓட்டிகள் சிரமத்திற்குள்ளாவார்கள், எனவே பாலத்தில் அதிக அதிர்வு ஏற்படுத்தும் இடங்களை உடனடியாக சரி செய்ய உத்தரவிட்டார். இந்த ஆய்வின் போது திருச்சி டோல்வே லிமிடெட் திட்ட மேலாளர் துர்கா பிரசாத் ரெட்டி, சிவில் மேலாளர், பெரம்பலூர் வட்டாட்சியர் உள்ளிட்ட பலர் உடனிருந்தனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான கன்னியப்பிள்ளைப்பட்டி, ராஜதானி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மல்லிகை, முல்லை உள்ளிட்ட ஏராளமான பூக்கள் சாகுபடி செய்யப்பட்டுள்ளது. தொடர் மழை காரணமாக செண்டு, செவ்வந்தி உள்ளிட்ட பூக்களின் வரத்து அதிகமாக உள்ள நிலையில் முகூர்த்த நாட்கள் இல்லாத காரணத்தால் ஆண்டிப்பட்டி மலர் சந்தையில் உரிய விலை கிடைப்பதில்லை. இதனால் அதிகாலையில் பூக்களை கொண்டு வந்து உரிய விலை கிடைக்காமல் மாலை வரை காத்திருக்கும் விவசாயிகள் வேறு வழியின்றி சாலை ஓரங்களில் பூக்களை கொட்டிச் செல்கின்றனர். ஆண்டிப்பட்டி தெப்பம்பட்டி சாலையில் உரிய விலை கிடைக்காத செவ்வந்தி, செண்டு பூக்களை மூட்டை மூட்டையாக பூ விவசாயிகள் கொட்டிச் சென்றுள்ளனர். நாமக்கல் மாவட்டத்தில் ஒருங்கிணைந்த சாலைகள் மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் திருச்செங்கோடு நகராட்சி வாளரை கேட் பகுதி முதல் கொல்லப்பட்டி வரையிலான 1.7 கிலோமீட்டர் சாலை 4 கோடியே 45 லட்சம் மதிப்பில் விரிவாக்கம் செய்யும் பணிக்கான பூமி பூஜை நடைபெற்றது. இதில் திருச்செங்கோடு சட்டமன்ற உறுப்பினர் ஈஸ்வரன் நகர் மன்ற தலைவர் நளினி சுரேஷ் பாபு ஆகியோர் கலந்து கொண்டு பணிகளை துவக்கி வைத்தனர். இந்நிகழ்ச்சியில் நெடுஞ்சாலைத்துறை உதவி கோட்ட பொறியாளர் தமிழரசி, கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி நாமக்கல் மேற்கு மாவட்ட செயலாளர், நகர்மன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். தென்காசி மாவட்டம் செங்கோட்டை அரசு மருத்துவமனையில் தமிழர் திருநாளான பொங்கலை முன்னிட்டு அனைவருக்குமான சமத்துவ பொங்கல் திருவிழா கொண்டாடப்பட்டது. இவ்விழாவில் சிறப்பு விருந்தினராக தென்காசி மாவட்ட சுகாதார நலப்பணிகள் இணை இயக்குநர் மருத்துவர் பிரேமலதா கலந்து கொண்டார். செங்கோட்டை அரசு மருத்துவமனை தலைமை மருத்துவர் ராஜேஷ் கண்ணன் தாமாக முன்வந்து அனைத்து பணியாளர்களுக்கும் தனது சொந்த செலவில் ஆண்களுக்கு வேட்டி சட்டையும், பெண்களுக்கு புடவை வாங்கி கொடுத்து மதிய விருந்து நடைபெற்றது. மேலும் அனைத்து பணியாளர்களுக்கும் மன மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் வகையில் விளையாட்டுப் போட்டிகளும் நடைபெற்றது. செங்கோட்டை அரசு மருத்துவமனை மருத்துவர்கள், செவிலியர்கள் மற்றும் அனைத்து ஊழியர்கள் மற்றும் மருத்துவ பணிகள் இயக்குநர், அலுவலக பணியாளர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு போட்டியில் மகிழ்ச்சியோடு விளையாடினர். இந்த போட்டியில் வென்றவர்களுக்கு இணை இயக்குநர் பிரேமலதா பரிசுகளை வழங்கினார். நாடு முழுவதும் அனுமன் ஜெயந்தி விழா கொண்டாடப்படுவதை முன்னிட்டு தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி ஓடை தெருவில் உள்ள பழமையான அனுமன் கோயிலில் நேற்று முதல் அனுமனுக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு தீப ஆராதனை நடைபெற்றது. இந்நிலையில் அதிகாலை நடை திறக்கப்பட்டு அனுமனுக்கு வடை மற்றும் வெற்றிலை மாலை சாத்தப்பட்டு பூஜைகள் நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து காலை 9 மணி முதல் பாலபிஷேகம், சந்தனாபிஷேகம் உள்ளிட்ட பல்வேறு வகையான அபிஷேகங்கள் நடைபெற்றன. இதையடுத்து கோவில் வளாகத்தில் மாபெரும் அன்னதானம் நடைபெறவுள்ளது. அனுமன் ஜெயந்தியை முன்னிட்டு அதிகாலை முதல் ஏராளமான பக்தர்கள் அனுமனுக்கு வெற்றிலை மாலை, வெண்ணெய் வடமாலை ஆகியவற்றை காணிக்கையாக வழங்கி தரிசனம் செய்து வருகின்றனர். காஞ்சிபுரம் மாவட்ட பள்ளி கல்வித்துறை மற்றும் மதுவிலக்கு ஆயத்தீர்வுத்துறை சார்பில் போதைப்பொருள் தடுப்பு விழிப்புணர்வு பேரணி மாவட்டம் முழுவதும் பல்வேறு இடங்களில் நடைபெற்று வருகிறது. அவ்வகையில் காஞ்சிபுரம் பச்சையப்பன் பள்ளி வளாகத்தில் இன்று துவங்கிய விழிப்புணர்வு ஊர்வலத்தினை முதன்மை கல்வி அலுவலர் வெற்றி செல்வி துவக்கி வைத்தார். இந்த ஊர்வலத்தில் பல்வேறு பள்ளிகளைச் சேர்ந்த 200க்கும் மேற்பட்ட பள்ளி மாணவர்கள் கலந்து கொண்டு வள்ளல் பச்சையப்பர் தெரு, காமராஜர் தெரு, தாலுகா அலுவலகம் வழியாக ஆந்திரசன் மேல்நிலைப் பள்ளியை அடைந்தது.
இந்த விழிப்புணர்வு ஊர்வலத்தில் பள்ளி மாணவர்கள் போதைப் பொருட்கள் பயன்படுத்த வேண்டாம் எனவும் அதனால் ஏற்படும் தீமைகள் குறித்து வாசகங்கள் அடங்கிய பதாகைகள் மற்றும் கோஷங்களை எழுப்பி பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அடுத்த வளையாம்பட்டு பகுதியில் நெடுஞ்சாலை ஓரம் 30க்கும் மேற்பட்ட வீடுகள் மற்றும் கடைகள் சாலை புறம்போக்கு நிலத்தை ஆக்கிரமித்து கட்டப்பட்டுள்ளது. பின்னர் போக்குவரத்துக்கு இடையூறாக இருப்பதாக கூறி பொதுமக்கள் போராட்டம் நடத்தினர். இதைத் தொடர்ந்து நெடுஞ்சாலைத்துறை சார்பில் ஆக்கிரமித்து கட்டப்பட்டுள்ள வீடு மற்றும் கடை உரிமையாளர்களுக்கு 3 முறை ஆக்கிரமிப்பு அகற்றுவதற்காக நோட்டீஸ் வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து ஆக்கிரமித்து கட்டப்பட்டுள்ள வீடுகள் மற்றும் கடைகளை துறை சார்ந்த அதிகாரிகளை கொண்டு இடிக்க தொடங்கினர். அப்போது ஆக்கிரமிப்பாளர்களுக்கும் அதிகாரிகளுக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டதை தொடர்ந்து காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தி ஆக்கிரமிப்பாளர்களை கலைந்து போக செய்து பலத்த பாதுகாப்புடன் ஆக்கிரமிப்புகளை அகற்றினர். நாகப்பட்டினத்தில் உள்ள இஜிஎஸ் பிள்ளை கல்லூரியில் சமத்துவ பொங்கல் விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. பொறியியல் துறை சார்பில் நடைபெற்ற இவ்விழாவில் ஏராளமான கல்லூரி மாணவ மாணவிகள் மற்றும் கல்லூரி பேராசிரியர்கள் பலர் கலந்து கொண்டனர். மேலும் முன்னதாக சூரிய பகவானுக்கு படையலிட்டு பூஜை செய்த கல்லூரி மாணவ மாணவிகள் கரும்புகள் கொண்டு அலங்கரித்து தோரணங்கள் கட்டி புதுப்பானையில் பொங்கல் வைத்து உற்சாகத்துடன் கொண்டாடி வருகின்றனர். பின்னர் கட்டக்கால் ஆட்டம், மயிலாட்டம், ஒயிலாட்டம், தப்பாட்டம், கரகாட்டம் உள்ளிட்ட நாட்டுப்புற கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தது. திருப்பூர் மாவட்டம் பொங்குபாளையம் பகுதியில் இந்து சமய அறநிலையத்துறைக்குட்பட்ட மாரியம்மன் கோவிலில் ஆலய நுழைவு தடை செய்வதாக எழுந்த புகாரை அடுத்து அமைதி பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு இன்று துணை தாசில்தார் பரமேஷ் மேற்பார்வையில் புகார் அளித்த கந்தசாமி கோவில் வளாகத்தில் பொங்கல் வைத்து நண்பர்கள் உறவினர்களுடன் சேர்ந்து சாமி தரிசனம் செய்தார். பல ஆண்டுகளாக மறுக்கப்பட்ட உரிமையை தான் புகார் அளித்ததின் பேரில் பெற்றுள்ளதாகவும் இதேபோன்று பிற மக்களும் துணிந்து இங்கு சாமி தரிசனம் செய்ய வர வேண்டும் என கோரிக்கை விடுத்தார். மேலும் இதற்காக டிஎஸ்பி சிவகுமார் தலைமையில் காவல்துறையினர் 20க்கும் மேற்பட்டோர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டது குறிப்பிடத்தக்கது. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி நகரில் மதுரை தேனி தேசிய நெடுஞ்சாலையில் வைகை அணை பிரிவு சாலையில் வேலப்பர் கோவில் ஓடை செல்கிறது. மேற்கு தொடர்ச்சி மலைகளில் இருந்து மழைக்காலத்தில் வரும் காற்றாற்று வெள்ளம் இந்த ஓடை வழியாக வைகை ஆற்றில் கலக்கிறது. இந்த நிலையில் கால்வாயில் புதர்கள், கழிவுப் பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்கள் ஒன்று சேர்ந்து கால்வாயின் அடிப்பகுதியில் 50% மேல் அடைப்பு ஏற்பட்டது. இதையடுத்து கால்வாய் தூர்வார ஆண்டிப்பட்டி பேரூராட்சி நிர்வாகம் முடிவு செய்து இன்று கால்வாய் தூர்வாரும் பணி துவங்கப்பட்டு தீவிரமாக நடைபெற்று வருகிறது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.